இன்றைக்கு நாம புது பாடத்தோட அதாவது டே 2க்கு வந்திருக்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். டே 1 ஆத்மாவை பற்றிய முழுமையான ஞானத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆத்மானா எங்க இருக்குது, அதனுடைய 3 செயல்திறன்கள் என்ன, ஆத்மா வேறு சரீரம் வேறு, மனம் புத்தி சமஸ்காரங்கள் அப்படின்னா என்ன, ஆத்மாவினுடைய நிஜ குணம் என்ன, இதை பற்றியெல்லாம் நம்ம ஆழமா அலசி ஆராய்ந்தோம். நீங்க எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணியும் கேட்டீங்க. ஆத்மா எவ்வளவு முக்கியமோ அதுக்கு அடுத்ததா இன்றைய பாடம் அதாவது டே 2ல நம்ம கர்ம விதியை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். ம், இப்ப பாருங்க, இப்ப நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு கொஞ்சம் இயற்பியல் பாடம் கூட நடத்துவோம். சரியா? என்ன பாக்குறீங்க? ஒரு காந்தம் பாக்குறீங்க. அந்த காந்தத்துல என்ன தெரியுது? வடக்கு மற்றும் தெற்கு துருவங்கள் தெரியுது. அதிலிருந்து அந்த காந்த விசை கோடுகள் வடக்கிலிருந்து தெற்குக்கு வருவது தெரியுது. தெரியுதா? பார்க்க முடியுதா? ம், ஓகே. அதாவது இதை எதற்கு நான் இப்ப ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த இயற்கை அப்படிங்கிறது பெர்ஃபெக்டா ஒரு விதியின் அடிப்படையில வேலை செய்யுது. விதி அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க? விதின்னா தலைவிதி அந்த மாதிரி கிடையாது. விதின்னா த லா ஆஃப் நேச்சர், இயற்கையின் விதி அப்படின்னு இருக்குது. அப்ப அதுபடி பார்க்கும் பொழுது உதாரணத்துக்கு ஒரு காந்தம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, காந்த விசை கோடுகள் எப்பொழுதுமே வடக்கிலிருந்து தெற்கு தான் போகுமே தவிர தெற்கிலிருந்து வடக்கா போகாது. இதை நம்ம இயற்பியல்ல படிச்சிருக்கிறோமா? படிச்சிருக்கோமா? அடுத்து பாருங்க. ம், இதை அப்படியே நாம பூமி அப்படிங்கிறதே ஒரு காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியிலையுமே வடதுருவம் மற்றும் தென் துருவம் இருக்குது. இந்த மொத்த பூமியிலையுமே இந்த காந்த விசை கோடுகள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதற்கும் நம்மளுடைய இந்த ஆன்மீக பாடத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதனால இதை இப்போதைக்கு இன்ஃபர்மேஷனா கேட்டுக்கோங்க. இப்ப பாக்குறீங்களா? பூமியை பார்க்க முடியுதா? பூமி அப்படின்றத ஒரு காந்தமானியா காட்டியிருக்கிறாங்க பாருங்க. ஒரு பாயிண்டர் மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வட துருவத்திலிருந்து தென் துருவத்திற்கு காந்த விசை கோடுகளை காமிச்சிருக்கிறாங்க. ஓகேயா? சோ இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த காந்த புலமானது பூமியை சுற்றி இருக்குது. அது வட துருவத்திலிருந்து தென் துருவம் நோக்கி போகும். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த பௌதீகத்துல பாத்தீங்கன்னா 4 விதமான சக்திகள் ரொம்ப முக்கியமானதுங்க. அஹ் இந்த மின்காந்த புலம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அது என்னது? புவி ஈர்ப்பு விசை. அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபோர்ஸ், நியூக்ளியர் அதாவது அணு அணு விசை, ஸ்ட்ராங் அண்ட் வீக்னு சொல்லுவாங்க. இந்த 4 விதிகள் அதாவது 4 விதமான இந்த சக்திகள், இதுதான் பௌதீகத்திற்கு அடிப்படை, அதாவது இயற்பியலுக்கு அடிப்படை. இது எல்லாமே ஒரு விதியின் அடிப்படையில தான் நடக்குது. இப்ப காந்தத்திலிருந்து தான் மின்சாரம் அப்படிங்கிறதே தயாரிக்கிறாங்க. அதாவது காந்த புலத்துல நீங்க டிஸ்டர்பன்ஸ் கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, சோ இப்படி இந்த பௌதீகமானது சில விதிகளின் அடிப்படையில தான் நடக்குது. சில விதிகளின் அடிப்படையில தான் நடக்குது. இப்ப பாருங்க, ஒரு படம் தெரியுது. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இடது பக்கம் ஒரு வெப்பமான ஒரு உலோகம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வெப்பமான ஒரு பாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வலது பக்கம் கோல்டு அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது அங்க குளுமை இருக்குது. இப்ப பாருங்க, லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லுவாங்க. ம், அந்த அதாவது வெப்ப ஆற்றலின் தத்துவத்தின்படி, விதியின்படி இந்த ஹீட் ஃப்ளோ என்ன ஆகும்? வெப்பமான இடத்திலிருந்து தான் குளிரான இடத்துக்கு பாயும்.
குளிரான இடத்திலிருந்து குளிர்ச்சி வெப்பமான இடத்துக்கு பாயுமா? சொல்லுங்க. முடியுமா? பாயவே பாயாது. எப்படி ரிவர்ஸ்ல முடியவே முடியாது இல்லையா? இதெல்லாம் சில விதிகளானது இருக்கிறது. இந்த விதிகளின் அடிப்படையிலே தான் இந்த பௌதீகம் அப்படிங்கிறது செயல்படுது. ம்? இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ம்? அதே மாதிரி எங்க உயர்ந்த அழுத்தம் இருக்கிறதோ அந்த உயர்ந்த அழுத்தத்திலிருந்து காற்றானது தாழ்ந்த அழுத்தத்தை நோக்கி பாயும். இப்படி லா ஆஃப் எனர்ஜி, லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இப்படி இயற்கையின் அடிப்படையை கூறுகின்ற விதிகள் அப்படிங்கிறத நம்மளால மாத்தவே முடியாது. அது அப்படியே தான் செயல்படும். ஏன் இயற்கையின் விதிகளை நம்மளால மாற்றவே முடியாது. அப்ப இந்த இயற்கை ஆத்மாக்களாகிய நம்மளோட எதன் மூலமாக கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இன்னுமே அறிவியாளர்கள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஹேட்ரன் கொலைடர் பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? யாருக்காவது தெரியுமா ஹேட்ரன் கொலைடர்? தியரி ஆஃப் எவ்ரிதிங், யூனிஃபைல்டு ஃபீல்டு தியரி, இப்படின்னு நிறைய விஷயங்கள் இப்ப அறிவியலாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல செயல்படுகின்ற எல்லா பௌதீக விசைகளினுடைய ஒட்டுமொத்தமாக ஒரு கொலைடர்ல, அதாவது கொலைடர் அப்படின்னா ஒரு டனல் மாதிரி இருக்குமா, அந்த டனல்ல அந்த எல்லா விசைகளையும் என்ன பண்றாங்க, செயல்பட வச்சு அது எப்படி ஒரு விளைவை ஏற்படுத்துது, அந்த விளைவின் சூத்திரம் என்ன, ஈக்குவேஷன் என்ன, அதுக்கு பேரு யூனிஃபைடு ஃபீல்டு தியரின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. தியரி ஆஃப் எவ்ரிதிங், இந்த பிரபஞ்சம் இருக்குது இல்லைங்களா, இந்த அண்டம் எப்படி உருவாச்சு? இந்த அண்டம்ங்கிறது என்னது? 5 தத்துவங்களினாலான ஒரு விஷயம். இந்த 5 தத்துவங்களினாலான அண்டம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறது தான் அறிவியலாளர்களுடைய மேலான ஆராய்ச்சியாக இருக்குது. அதுக்காக அவங்க இந்த 4 விதமான விசைகள், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா இதற்கு பின்னாடி நம்ம அறிவியலை ஆன்மீகத்தோடு கனெக்ட் பண்ற விஷயத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப புரியலனாலும் ஏதோ ஒரு 4 விசை இருக்குப்பா, அது பௌதீகம், இந்த 4 விஷயம் சேர்க்கும் பொழுது ஒரு அண்டத்தை உருவாக்குகின்ற ஒரு சூத்திரத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. அதுல அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. இதுவரை நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா லேசர், லேசர் கதிர்கள் எல்லாம் வருது. இந்த லேசர் கதிர்கள் மூலமாக நிறைய மருத்துவ முயற்சிகள் நடக்குது. கண்கள்ல லேசர் கதிர்கள் மூலமாக லேசிக் லேசர்னு சொல்றாங்க, கிட்ட பார்வையை சரி பண்றாங்க. லேசரினுடைய நுண்ணிய தன்மையின் மூலமாக நிறைய மருத்துவ கருவிகள் அதன் மூலமாக செயல்படுது. பாத்தீங்கன்னா இந்த லாப்ரோஸ்கோப்பி எல்லாம் கூட பாத்தீங்கன்னா, இந்த லாப்ரோஸ்கோப்பி எல்லாம் இந்த பலவிதமான நுண்கதிர்களினுடைய ஒரு நல்ல விதமான ஒரு இன்வென்ஷன்னே சொல்லலாம். ம் இல்லையா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப் இப்போ ரீசண்டா நான் என்ன பார்த்தேன்னா, லேசர் கதிர்களை வச்சு மிலிட்ரியில எதிரி விமானங்களை, எதிரி இலக்குகளை ரொம்ப துல்லியமா டார்கெட் பண்றாங்க. இந்த லேசர் கதிர்களுக்கு எப்படி புல்லட் போறதுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு புல்லட்டுக்கு நேரம் பிடிக்குது, ஆனா லேசர் கதிர்கள் அவ்வளவு ஒளியை போல, ஒளியை விட வேகமானது. ஒளியை விடன்னு சொல்லக்கூடாது, ஒளியின் திசை வேகத்தின் அளவு வேகமானது. அதனால அந்த டார்கெட்டை கரெக்டா பாயிண்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இப்படி அறிவியலினுடைய கண்டுபிடிப்புகள் உச்சக்கட்டத்துக்கு இ- அதனுடைய சூட்சுமத்தை அறிய அறிய போயிட்டே இருக்குது. கரெக்டா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? சூரியன் ஒளி அப்படிங்கிறது நம்ம கண்களினால் பார்க்கக்கூடிய ஒளின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அறிவியல் மூலமாக என்ன தெரிஞ்சது? இன்ஃப்ராரெட் ரேஸும் இருக்குது, அதுக்கப்புறம் அல்ட்ரா வயலட் ரேஸும் இருக்குது. அதே போல மின்காந்த புலத்திலையும் பாத்தீங்கன்னா காமா ரேஸ், மைக்ரோவேவ், லேசர், அது இதுன்னு நிறைய கதிர்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு கதிர்களும் மருத்துவத்துல, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில அப்படி நிறைய யூஸ் ஆகுது. அப்ப இதெல்லாம் எதனால ஆச்சு? அறிவியல் தன்னுடைய சூக்ஷ்மத்துக்கு போகுது. முன்னாடி என்ன நினைச்சோம்? ஒரு அணு இருக்குது, அணுவை சுத்தி, அணு அப்படிங்கிறது எதனால் ஆனது? புரோட்டான், எலக்ட்ரான்,
நியூட்ரான். எலக்ட்ரான்ங்கிறது அந்த நியூக்ளியஸை சுத்தி போற ஒரு என்ன சொல்றது, எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். இதெல்லாம் நீங்க அறிவியல்ல நீங்களே படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல. 10வது வரை இருக்கிற அறிவியல்லே இதெல்லாம் இருக்கும். இல்லைன்னா இப்போ உங்க பசங்க இதெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அவங்கள கேட்டீங்கன்னா நீங்க அவங்க சொல்லுவாங்க. அப்ப இதுவரை தான் அறிவியல் இருந்தது. இப்ப எலக்ட்ரான்குள்ள இருக்கின்ற குவாண்டம் எனர்ஜின்னு சொல்றாங்க. அதனுடைய எனர்ஜி பேக்கெட்ஸ் ஏதேதோ ஒரு லெவலுக்கு அறிவியல் போயிட்டு இருக்கு. அப்ப அறிவியலினுடைய முன்னேற்றம் எதனுடைய அடிப்படையில போகுது? அதனுடைய சூக்ஷ்மத்தின் அடிப்படையில போகுது. சூக்ஷ்மம்னா புரியுதுங்களா எல்லாருக்கும்? சூக்ஷ்மம்னா புரியுதா? இதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ரம் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை இன்னும் இதற்கும் கீழே, இதற்கும் சின்ன வடிவத்துல அப்படியே போயிட்டே இருக்கிறதா சூக்ஷ்மம். திருக்குறளை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க? அணுவை துளைத்து ஏழ் கடலை திரட்டி குறுகத் திரித்த குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த திருக்குறள் அவ்வளவு, மொத்தமே 7 வார்த்தை தான். அந்த 7 வார்த்தைக்குள்ள அவ்வளவு பொருள் இருக்குது. அப்ப மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படியெல்லாம் ஏன் சொல்றாங்க? அறிவியல் கூட எந்த அளவு நுண்ணியதா போகிறதோ அந்த அளவிற்கு அதனுடைய மகத்துவம் பெருசு. ஒரு காலத்துல நம்ம வீட்ல எவ்வளவு பெரிய டிவி புட்டி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது? ஸ்லிம்மா ஸ்லீக்கா இருக்குதுல்ல? முன்னாடி எவ்வளவு பெரிய டியூப் மாதிரி பின்னாடி இருக்கும், அவ்வளோ கனமா இருக்கும். இப்ப எல்லா சாதனங்களும், அறிவியல் சாதனங்களும் எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்லீக்கா, அதுக்குள்ள இருக்கிற பொருள்கள் ரொம்ப நுண்ணியதாக, எவ்வளவு அளவுக்கு சின்னதா போறதோ அந்தந்த அளவுக்கு கெப்பாசிட்டி. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ளாப்பி டிஸ்க்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிடி வந்துச்சு, காம்பேக்ட் டிஸ்க்னு வந்துச்சு. இப்ப பாருங்க, ஒரு குட்டி தான் மெமரி ஸ்டிக் வருது. அந்த மெமரி ஸ்டிக்லயும் கூட சின்னதா வருது. அதுலயே கிகாபைட்ஸ் டெராபைட்ஸ் வரை நம்மளால சேமித்து வைக்க முடியுது. அப்ப அறிவியல் கூட அதனுடைய சூக்ஷ்மத்தில் போகும் பொழுதுதான் அதனுடைய கண்டுபிடிப்புகள் மகத்துவம் பெறுகின்றன. அது அப்ப இந்த சூக்ஷ்மமாக இருக்கின்ற அறிவியலுக்கு பின்னாடி இந்த ஆத்மாவினுடைய கான்சியஸ் ஃபீல்டுன்னு ஒண்ணு இருக்குது. இது இதன் மீது எப்படி செயல்படுகிறது, இதுதான் இப்ப நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம். 5 தத்துவங்கள் என்ன உங்க எல்லாருக்குமே தெரியும். 5 தத்துவங்கள் என்ன? பஞ்சபூதங்கள்னு சொல்ற 5 தத்துவங்கள் என்ன சொல்லுங்க? பஞ்சபூதம். 5 தத்துவங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. இந்த 5 தத்துவங்கள் நம்மளுடைய ஆத்மாவினுடைய கான்சியஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஆத்மாவுக்கென்று ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல் புலம்னு ஒண்ணு இருக்கும். கரெக்டா? நம்ம ஆறா அப்படின்னு எல்லாம் சொல்றோம்ல. அப்ப ஆத்மாவுக்கென்று இருக்கின்ற ஆற்றல் புலம், இந்த 5 தத்துவங்கள் இது ரெண்டும் இணைக்கின்ற பாலமாக 6வது தத்துவம் இருக்கிறது. யாருக்கெல்லாம் ஈத்தர் அப்படின்ற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ஈத்தர். ஓ, இந்த ஈத்தர் அப்படிங்கிறது 6வது தத்துவம். இந்த 6வது தத்துவமானது ஆத்மாக்களாகிய நம்மளுடைய ஆற்றல் புலத்தையும் 5 தத்துவங்களையும் இணைக்கின்ற பாலமாக இருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம கண்களால் பார்க்கின்ற இந்த பருப்பொருளை விட பல மடங்கு அதிகமாக ஈத்தர் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல 99.999% ஈத்தரும் 0.001% மேட்டர் பருப்பொருளும் இருக்குது. அதாவது இந்த உலகத்துல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த பூமி, பால்வெளித்திரள், இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா அது எத்தனை சதவீதம் இருக்குதாமா? ஈத்தரோட கம்பேர் பண்ணும் பொழுது 0.001, 0.001% தான் இருக்குது. அந்த ஈத்தரை சயின்டிஸ்ட்னால அவங்களுடைய கருவிகள் மூலமாக பார்க்க முடியவில்லை. அதனால அவங்க என்ன சொல்றாங்க? இத டார்க் எனர்ஜின்னு சொல்றாங்க.
டார்க் எனர்ஜி. இன்னும் அந்த எனர்ஜியை பத்தி அவங்களுக்கு தெரியல. இந்த டார்க் எனர்ஜி என்று அவர்களால் சொல்லப்படுகின்ற இந்த ஆறாவது தத்துவம் தான் ஈத்தர். இந்த பூமியில ஒரு விதமான ஈத்தர் இருக்குதுன்னா, நம்மளுடைய ஆத்மாக்கள் வசிக்கின்ற பரந்தாமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த உலகத்திலையும் ஈத்தர் இருக்குது. அந்த உலகத்துல இருக்கிற ஈத்தர் என்ன, இந்த உலகத்துல இருக்கிற ஈத்தர் என்ன, இதனுடைய விஷயங்கள் என்ன, இதெல்லாம் ரொம்ப அறிவியலா போயிடும். இப்ப அதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டாம். ஆறாவது தத்துவம்னு ஒண்ணு இருக்குது. அந்த தத்துவத்தின் மூலமாக இயற்கையோட நாம கனெக்ட் ஆறோம். இதுவரை புரிஞ்சுச்சா? எந்த தத்துவம் இயற்கையும் நம்மையும் இணைக்குது? எந்த சோ இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்த ஈத்தர், ஆறாவது தத்துவமாக இருக்கின்ற ஈத்தர், இந்த ஈத்தர் மூலமாகத்தான் ஒவ்வொரு தத்துவமும் மிகவும் சரியான முறையில் செயல்படுது. இந்த ஆறாவது தத்துவம் எப்படி இந்த இந்த பூமிக்கு நிறைய கிடைக்குது அப்படின்னா, மனிதனினுடைய ஆற்றல் புலம், ஆத்மாவினுடைய ஆற்றல் புலம். உதாரணத்துக்கு, நான் ஆத்மா, என்னுடைய ஆற்றல் புலம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னால ஈத்தர் எனர்ஜியை நிறைய அட்ராக்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? இதுதான் பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச சக்தின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, வேதாத்ரி மகரிஷியோட கான்செப்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவாங்க. ஏன்? இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமற பரவி இருக்கின்ற சக்தியாக ஈத்தர் இருக்கிறது. அந்த ஈத்தர் ஆறாவது தத்துவம். இந்த ஆறாவது தத்துவமாக விளங்குகின்ற இந்த ஈத்தர் நம்முடைய ஆற்றல் புலத்தினால வெகுவாக பாதிக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய எண்ணங்கள் நல்லதா இருக்குது, நம்மளுடைய உணர்வுகள் உயர்வாக இருக்குதுன்னா அந்த ஈத்தர் எனர்ஜியை நம்ம நிறைய இந்த பூமிக்கு கொடுக்க முடியும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? கஷ்டமா இருக்கா? இன்னொரு டைம் சொல்லுங்க சிஸ்டர், இது மட்டும். 9/11 சம்பவம், ட்வின் டவர் தகர்த்தாங்க. ஆமா. அமெரிக்கால ட்வின் டவர் தகர்த்தாங்கல்ல. அந்த நேரத்துல அந்த நேரத்துல ஒரு, அதாவது எவ்வளவோ பேர் துக்கம் அடைஞ்சிருப்பாங்கல்ல அந்த நேரத்துல. அந்த பர்டிகுலர் டைம்ல காந்த விசையினுடைய அளவை தீர்மானிக்கின்ற இல்ல மெஷர் பண்ணுகின்ற அந்த ஆய்வகங்கள் இருக்கும் அங்கங்க. எங்கன்னு எக்ஸாக்டா எனக்கு தெரியல. அந்த ஆய்வகங்கள்ல அவங்க மெஷர் பண்ணி பார்த்திருக்கிறாங்க. பூமியினுடைய காந்த புலன்ல ரொம்பவே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சாம். அதாவது ஒரு ஒட்டுமொத்த கான்சியஸ் ஃபீல்டு, ஒட்டுமொத்த ஆற்றல் புலம் பூமியினுடைய காந்த விசையை பாதிக்கும் அளவிற்கு இருக்கிறது அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப நம்மளுடைய ஆற்றல் புலம் ரொம்ப துக்கம் மிகுந்ததாக, ரொம்ப கவலை மிகுந்ததாக, ரொம்ப அசாந்தியாக, ரொம்ப பயமுள்ளதாக ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது. பல கோடிக்கணக்கான மனிதர்கள் ஒரே நேரத்துல அவர்களுடைய இந்த ஆற்றல் புலம் குறையும் பொழுது அது பூமியினுடைய காந்த புலத்தையே பாதிக்கின்ற அளவு இருந்திருக்கிறது. அதே போல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேரு ஒரே டைம்ல மெடிடேஷன் செஞ்சிருக்கிறாங்க. அதே அதே மாதிரி அந்த காந்த விசையினுடைய அளவை அவங்க மெஷர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த மொமெண்ட்ல இருந்திருக்கு. அப்ப இந்த அப்ப ஆற்றல் புலம், கிரகங்களோட அதாவது இயக்கத்தையுமே அது பாதிக்கும்ங்கிறீங்க, அந்த நம்மளோட எண்ணங்கள் வந்து. அப்ப இந்த ஈத்தர் சக்தி இந்த உலகத்துல நல்லபடியா இருக்கும் பொழுது 5 தத்துவங்களும் அதனுடைய ஹையஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு ஆற்றல் இருக்குது. என்ன ஆற்றல்? மின்சாரம்னு இருக்குது. இப்ப மின்சாரத்தை வந்து நீங்க மோட்டார்ல செலுத்துறீங்க. மின்சாரத்தை மூலமாக மோட்டரை இயக்க வைக்கிறீங்க. அப்ப ஃபேன் சுத்துது. சுத்துதா? கிரைண்டர் சுத்துதா? என்னப்பா? மின்சாரத்தின் மூலமாக ஆமா. கிரைண்டர் சுத்துது, ஃபேன் சுத்துதா இல்லையா? ஆமாங்க. ஆமா. ஆ சுத்துது sister. அப்ப
ஆ இயங்கும் போது அதே நேரத்துல ரொம்ப நேரமா நீ உங்க கிரைண்டர் சுத்திக்கிட்டே இருக்கு, போய் அதோட சைடுல தொட்டு பாருங்க, என்ன இருக்கும்? சூடு இருக்கும். இருக்கு. புரியுதுங்களா? ஹீட் இருக்கு. அப்போ ஒரு ம். ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறும் பொழுது முழுமையாக மாறல. கரெக்டா? ஒரு அதோட சேர்ந்து வெப்பமும் வெளிப்படுது. கரெக்டா? ஆமாங்க. ஆ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு ஒரு ஆற்றல் ஆற்றல் இன்னொரு- இன்னொரு ம். ஆற்றலாக மாறும் பொழுது கண்டிப்பாக அந்த ஆற்றலினுடைய சிதறல் ஏற்படும். வெப்பமாக வெளிப்படுகின்ற ஆற்றல் மூலமாக நம்மளால எந்த ஒரு உபயோகமான வேலையும் செய்ய முடியாது. கரெக்டா? இப்படி பௌதீகத்திற்கு இப்படி ஒரு விதி இருக்கும் பொழுது அதே போல ஆன்மீகத்துக்கு வாங்க. இப்ப ஆன்மீகத்துல எது ஆற்றல்? சொல்லுங்க. எது எல்லாம் ஆற்றல்? மனதில் எழுகின்ற எண்ணம் ஆற்றல். எண்ணம், மனதில் எழுகின்ற எண்ணமானது, அந்த எண்ணத்திற்கு பின்னாடி இருக்கின்ற ஃபீலிங் ஆனது ஆத்மாவினுடைய ஒரிஜினல் குணத்தோடு இருந்ததுன்னா அதற்கு பேர் நேர்மறை ஆற்றல். கரெக்டா? ஒரு எண்ணத்தை உருவாக்குறீங்க, அந்த எண்ணத்திற்கு பின்னாடி ஆத்மாவினுடைய ஏதோ ஒரு ஒரிஜினல் குணம். அப்படின்னா, நான் அன்பா இருக்கிறேன், நான் ரொம்ப தைரியமா இருக்கிறேன், நான் ரொம்ப தன்னம்பிக்கையோட இருக்கிறேன். அப்பொழுது நான் எழுப்பப்படுகின்ற எண்ணங்கள் எப்படி இருக்கும்? ஆத்மாவினுடைய நேர்மறையாக இருக்கும். அந்த ஆத்மாவினுடைய சக்தியை அது வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படின்னா இந்த ஆற்றல், அதாவது இந்த எண்ணத்தை நான் உருவாக்கும் பொழுதே நான் ஈத்தரை அட்ராக்ட் பண்றேன்னு அர்த்தம். இப்படிதான் புலன் உருவாகுது. புரியுதுங்களா? அப்போ எப்படி ஒவ்வொரு எண்ணம் சரியாக எண்ணமாக ஆத்மாவினுடைய ஒரிஜினல் எண்ணமாக இருக்கும் பொழுது அதுல எந்த விதமான செலவும் கிடையாது. அதே எண்ணத்துல ஆத்மாவினுடைய ஒரிஜினல் குணம் இல்லாம ஒரு பயம் இருக்குது, ஒரு வெறுப்பு இருக்குது, ஒரு பொறாமை இருக்கிறது, ஒரு கோபம் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி கிரைண்டர் சுத்தும் போது எப்படி வெப்பம் வெளியேறுச்சு வேஸ்டா, அதுபோல நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு கொடுக்கின்ற குப்பைகள். புரியுதுங்களா? பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன குப்பைகள் கொடுத்துட்டு இருக்கோம்னு புரியுதுங்களா? இது எல்லாமே என்ன உருவாக்குது? ஆ இது எல்லாம் எந்த பிரபஞ்சத்துல எப்படிப்பட்ட புலனை உருவாக்குது? வேஸ்ட் எனர்ஜி, எதிர்மறை தன்மையை உருவாக்குது. இந்த எதிர்மறை தன்மையை யார் உருவாக்குனா? நாம தான் உருவாக்குறோம். ஆத்மாவாகிய நாம தான் உருவாக்குறோம். அப்ப அதனுடைய எல்லா எனர்ஜி பதிவுகளும் இந்த பிரபஞ்சத்துல இருக்குதா? ம். ஆமா. அதாவது இப்ப நீங்க கம்ப்யூட்டர்ல இப்ப என்னோட மெயில் ஐடியில இருந்து நான் வந்து ஒரு மெயில் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அருள் செல்வி சிஸ்டருக்கு ஒரு மெயில் எழுதுறேன். அப்ப என்னோட மெயில் ஐடியில இருந்து உங்க மெயில் ஐடிக்கு போட்ட உடனே உங்க மெயில் பாக்ஸ்ல தான் வரும். பிரியா சிஸ்டர் மெயிலுக்கோ இல்ல கவிதா சிஸ்டர் மெயிலுக்கோ போகுமா? ஆமா. அப்ப அந்த மெயில்லயே வந்து அதுக்கான அட்ரஸ் எல்லாமே அதுல இருக்குது. அதுபோலதான் நாம் இந்த பிரபஞ்சத்தில் என்ன மாதிரி ஆற்றல்களை வெளி விடுகின்றோமோ அந்த ஆற்றல்கள்லாம் அட்ரஸ் கொடுத்து வச்சிருக்கிறோம். இங்கிருந்து தான் போச்சு அப்படின்னு. இந்த அட்ரஸை யாராலையும் நம்ம மாற்றவே முடியாது. புரியுதுங்களா? யாரையும் ஏமாத்தவே முடியாது. நான் என்கிட்ட இருந்து வெளிப்படும் பொழுதே அது அட்ரஸோட தான் போகுது. யாருக்கு அனுப்புறேன், அந்த அட்ரஸும் அங்கதான் போகுது. இப்ப நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, பிரியா சிஸ்டர் கிட்ட நான் பேசவே இல்லை. ஆனா என்னுடைய எண்ணங்கள் மூலமாக அவங்க கிட்ட போய் பேசுறேன். அஹ்? எண்ணங்கள், உணர்வுகள் அவங்க கிட்ட போய்கிட்டே இருக்குது. பேசல, ஆனா போயிட்டே இருக்குது. அப்ப அவங்கள போய் அடைஞ்சிருக்கா அடையலையா? அடையும், அடையும். சோ இதுதான்
ஆத்மாவினுடைய கர்ம விதிக்கான அடிப்படை. எப்படி அறிவியல்ல, அதாவது நம்ம ஆத்மாவாக இருந்து என்னமெல்லாம் செய்றோமோ அத அறிவியல் என்ன பண்ணுது, காப்பி அடிக்க முயற்சி பண்ணுது. புரியுதுங்களா? நம்ம என்னெல்லாம் ஆத்மா சக்தியின் மூலமாக செய்றோமோ அதை அறிவியல் என்ன பண்ணுது, காப்பி அடிக்க முயற்சி பண்ணுது. ஆனாலும் அறிவியலும் ஆன்மீகமும் ஒரு இடத்துல இணையணும். அந்த இணையிற நிலைதான் மேலான நிலை. இப்ப அறிவியலும் ஆன்மீகமும் தனித்தனியா போயிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த உலகத்தினுடைய உயர்வு ஏற்படாமல் தாழ்வு ஏற்பட்டிருக்கு. ஒரு நேரம் வரும். அஹ், இப்ப அந்த நேரம் தான் ஆயிட்டு இருக்கு. எப்ப? இப்போ அந்த நேரம் வரும் பொழுது அறிவியலும் ஆன்மீகமும் தொடும். அப்பொழுது இந்த உலகமே எப்படி ஆயிடும்? ஸ்வர்க்கமாக மாறிவிடும். இப்ப இந்த ஆன்மீகத்தை நாம் அறிவதன் மூலமாக, அதாவது ஒவ்வொரு எண்ணத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் புலம் இருக்கிறது. இந்த ஆற்றல் புலமானது இந்த 5 தத்துவங்களையும் என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. எதன் மூலமாக அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, இது ரெண்டுக்கும் இருக்கிற மீடியா என்ன? ஈத்தர். அந்த ஈத்தர் மூலமாக அஃபெக்ட் பண்ணுது. அந்த ஈத்தர் எப்படி இந்த உலகத்துக்கு கிடைக்குது அப்படின்னா, இந்த ஈத்தர் தான் இந்த 5 தத்துவங்களையும் நல்ல ஒரு செயல்திறனோடு செயல்பட அது உதவி பண்ணுது. ஓகேயா? அறிவியலும் ஆன்மீகமும் இணைஞ்சிருச்சா? அப்ப என்னுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும் பொழுது இந்த 5 தத்துவங்களினாலான உடல், இந்த உடலோடு நான் எப்படி கனெக்ட் ஆறேன்? அதுதான் பிராணிக் ஹீலிங். பிராணிக் ஹீலிங் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? என்ன பண்றாங்க ஹீலர்? உண்மையிலேயே அவர்கள் இந்த பிரபஞ்ச சக்தியாக விளங்குகின்ற ஈத்தரை எந்த நோயாளி, நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிக்கு கொண்டு சேர்க்கிறாங்க. ஏன்னா அந்த ஆத்மாவினுடைய ஆற்றல் புலம் ரொம்ப குறைவா இருக்குது. அந்த ஆத்மாவால ஈத்தர் எனர்ஜியை எடுக்க முடியல. அந்த ஈத்தர் எனர்ஜிங்கிறது ஒரு பிராண ஓட்டம், பிராண சக்தியினுடைய ஓட்டம். இந்த பிராண சக்தியினுடைய ஓட்டம் இந்த உடல்ல எல்லா தத்துவங்களினால் நிறைந்த உறுப்புகளாக இருக்கின்ற, ஆர்கன்ஸாக இருக்கின்ற இதுக்கு போய் சேரலைன்னா அந்த உறுப்புகள் வேலை செய்ய முடியாது. உங்களால கனெக்ஷனை புரிஞ்சுக்க முடியுதா? ஹீலர்ஸ் என்ன பண்றாங்க? பிராணிக் ஹீலர்ஸ்னு சொல்றாங்க. பிராணிக் ஹீலிங் என்ன பண்றாங்க பாக்குறாங்க. அவங்க ஸ்கேனர் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப உண்மையான பர்ஃபெக்டான ஹீலர்ஸால ஒரு ஆத்மாவினுடைய ஆற்றல் புலத்தை ஈஸியா பார்க்க முடியும். இது இது நான் சும்மா ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்றேன்னு நினைக்காதீங்க. யாருக்காவது பிராணிக் ஹீலர்ஸோட காண்டாக்ட் இருக்குதா? நீங்க உங்க கூட பேசி பார்த்துருக்கிறீங்களா? ஸோ உங்களால கனெக்ட் பண்ண முடியுதா? பிராணிக் ஹீலிங் அப்படிங்கறத கனெக்ட் பண்ண முடியுதா? விளையாடி இருப்போம் சின்ன வயசுல. சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கும். அந்த துண்டுகளை எல்லாம் இணைச்சோம்னா ஒரு உருவம் வரும். இப்ப இந்த எப்படி இந்த ஜிக்ஸா பசில் அப்படிங்கிறது, இது ஒரு 10 இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு ஒரே நேரத்துல ஒரே பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இது இதோட தான் வரும் அப்படின்ட்டு. ஆனா ஆயிரக்கணக்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளால ஒவ்வொரு துண்டையும் அதது இடத்துல போட முடியுமா? முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஆனா உண்மையிலேயே இந்த ஆத்மாவானது ஆத்ம உணர்வுல இருந்து முழுமையா சம்பூரணமா தூய்மையாகும் பொழுது நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுதான் சொல்லுவோம். எதை சொல்றோமோ அதுதான் செய்வோம். அப்படின்னா ஒரு எண்ணத்தின் சிதறல் கூட ஏற்படாது. ஒரு எண்ணத்தின் சிதறல், ஒரு எண்ணத்தினுடைய வீண் வீணானது கூட ஏற்படாது. அப்ப எந்த அளவு நமக்குள்ள அந்த தூய்மை இருந்திருக்கணும், எந்த அளவு ஆன்மீகத்தின் சக்தி இருந்திருக்கணும். உங்களால ரிலேட் பண்ண முடியுதா இந்த விஷயத்த? அது இந்த இந்த மனசுல எத்தனையோ எண்ணங்கள் எழுதுலப்பா. அந்த எண்ணங்கள்ல இப்பதான் அந்த எண்ணங்களையே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த எண்ணங்கள்ல சரியான எண்ணம் என்ன, தவறான எண்ணம் என்ன இப்பதான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம்.
இப்ப என்ன பண்றோம்? ஜஸ்ட் வரையறுத்துட்டு இருக்கோம். ஓ, இதை ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கோம், இது வேண்டாம் அப்படின்னு ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னுமே இந்த வீண் எண்ணங்களே வரக்கூடாதுன்ற முயற்சிக்கு இன்னும் நாம உட்படல. அந்த நிலையும் வரும். ஓகேயா? ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த நிலை வரும். ஆனாலும் சில வீணெண்ணங்கள் வருது, அதை கண்டுபிடிக்கிறோம். அது உணர்வுகளா மாறுவதற்கு முன்னாடி அது மேல ஒர்க் பண்றோம். ஆனால் எப்பொழுது இந்த ஆத்மாவானது தன்னுடைய முழுமையான தூய்மையை அடைகிறதோ, அப்பொழுது எதை நினைக்கிறதோ அதுதான் பேசும், எது பேசுகிறதோ அதுதான் காரியத்தில் வரும். அப்படிப்பட்ட ஒரு சிங்க்ரனிசம். அந்த சிங்க்ரனிசம் ஏற்படும் பொழுது ஆத்மா கிட்ட எந்த கர்ம கணக்கும் இல்லைன்னு அர்த்தம். அந்த ஆத்மா எந்த கர்ம கணக்கையும் உருவாக்காதுன்னு அர்த்தம். அந்த ஆத்மா பரிசுத்தமான ஆத்மாவாக ஆகுதுன்னு அர்த்தம். அப்பொழுது அந்த ஆத்மா என்ன பண்ணுது? 5 தத்துவங்களின் மீது ஆட்சியை பண்ணுது. இப்ப நம்ம ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கர்ம விதியின் மூலமாக நாம் அடைய போகின்ற பேரு என்ன, பிராப்தம் என்ன, அதை தான் இப்ப நான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். ஏன்னா கர்ம விதி எவ்வளவு ஆழமானது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும்ல. இந்த கர்ம விதியை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டு கர்ம விதியின் அனுசாரம் ஒவ்வொரு கர்மத்தையும் உருவாக்கினோம் என்றால் 5 தத்துவங்களுக்கு அதிகாரி ஆகலாம். என 5 தத்துவங்களையும் சரியான முறையில் செயல்பட வைக்கின்ற அந்த சக்தியாக ஆத்மாவினுடைய ஆற்றல் புலம் இருக்கிறது. அந்த ஆற்றல் புலமானது 5 தத்துவங்களை இணைக்கின்ற பாலமாக செயல்படுகின்ற அந்த ஈத்தர் எனர்ஜியை கொண்டு வந்து தருது. அதன் மூலமாக இந்த உலகத்திற்கே நாம் என்ன ஆயிடுறோம்? மாஸ்டர் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்திற்கே எஜமானனாகின்றோம். நாம சொல்வதுதான் நினைப்போம், நினைப்பதுதான் சொல்வோம், சொல்வதுதான் செய்வோம், எதை செய்கிறோமோ அதுதான் சொல்வோம். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா. அப்ப எந்த அளவு ஆத்மால ஒரு பரிசுத்த தன்மை இருக்கும், அந்த நிலையை அடைவதற்காகத்தான் இந்த கர்ம விதியினுடைய கிளாஸஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட போகின்றது. இந்த கிளாஸஸ் இனி வருகின்ற நாட்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய ஆழத்துக்கு போங்க, பயன்பெறுங்க. ஓகே. ஓம் சாந்தி. நான் ஆத்மா ஒரு அற்புதமான சைத்தன்யமான அனைத்து தெய்வீக குணங்கள் நிறைந்த சக்தி வாய்ந்த ஆத்மா. எந்த அளவிற்கு ஆத்ம உணர்வில் நிறைந்து நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்றேனோ அந்த அளவிற்கு நான் ஆத்மா எனது பாக்கியத்தை உருவாக்குகின்றேன். நான் ஆத்மா உயரிய எண்ணங்கள், உயரிய பார்வை, உயரிய உள்ளுணர்வு மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் 6வது தத்துவமாக இருக்கின்ற ஈத்தர் தத்துவத்தை கவர்ச்சிக்கின்றேன். ஆத்மாவினுடைய ஆற்றல் புலமானது ஈத்தர் சக்தியை கவர்ந்தெழுக்கின்றது. 5 தத்துவங்களிலும் ஈத்தரினுடைய தாக்கம் இருக்கின்றது. எந்த அளவுக்கு ஈத்தர் சக்தி நிறைந்திருக்கின்றதோ அந்த அளவுக்கு 5 தத்துவங்களும் தன்னுடைய மேலான நிலையை பெறுகின்றது.
நான் ஆத்மா. அப்படிப்பட்ட தூய்மையான ஆத்மா. என்னுடைய ஒரு எண்ணம் கூட வீணடிக்கப்படுவதில்லை. எதை செய்கின்றேனோ அதை மட்டுமே பேசுகின்றேன். எதை பேசுகின்றேனோ அதையே எண்ணத்தில் கொண்டு வருகின்றேன். இந்த நேர்கோட்டின் நிலையானது ஆத்மாவாகிய எனது சக்தியை, எனது தூய்மையை பறைசாற்றுகின்றது. இந்த தூய்மை சக்தியின் ஆற்றல் புலமானது இந்த பிரபஞ்சத்தையே தூய்மையாக்குகின்றது, வலுவாக்குகின்றது. கர்ம விதியின் அடித்தளமாக நான் ஆத்மா. ஆத்ம உணர்விலிருந்து ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு உணர்வு, ஒவ்வொரு பார்வை, ஒவ்வொரு சொல், ஒவ்வொரு காரியம் செய்ய வேண்டும் என்பதை புரிந்திருக்கின்றேன். எந்த செயலானது ஆத்ம உணர்வின்றி செய்யப்படுகிறதோ அது சக்தி விரயமாகும். எந்த செயலானது ஆத்ம உணர்வுடன் செய்யப்படுகிறதோ அது ஸ்ரேஷ்ட கர்மமாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.